நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இன்றைய நாள் என்பது நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு ஒரு பொன்னாள் என்று சொல்லலாம். உலகத்தில் இப்படி ஒரு நிகழ்வானது இங்கு நடந்திருக்கிறது. நாம் இப்பொழுது சென்னையில் நல்லமை ராமநாதன் கோயில் குப்பத்தில் இருக்கிறோம். இங்கு 63 இருளர்கள் பழங்குடியினர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரமான வீடை கட்டிக் கொடுக்கக்கூடிய நிகழ்வானது நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த மொத்த மதிப்பு 7 கோடி ரூபாய். இதில் 4 கோடி ரூபாயை வள்ளல் அபிராமி ராமநாதன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ரோட்டரி சங்கத்தின் துணையுடன் இந்த நிகழ்வானது நடந்திருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு நமது மாண்புமை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், நடு மற்றும் குறு நடுத்தர தொழிலாளர்கள் நலத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களும் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது அண்ணன் நம்மிடம். அண்ணன் வணக்கம். இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அபிராமிராமன் வணக்கங்கள். இன்னைக்கு இருளர்கள் அவர்கள் இந்த இடத்துல கோயில் குப்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குடிசை கூட இல்லாத ஒரு நிலைமையில இருந்தாங்க. பாத்திரம் பண்டை எதுவுமே இல்லை. இவங்களை பார்த்து இந்த கீழ்த்தட்டத்துல இருக்கவங்கள நம்ம அட்லீஸ்ட் நடுத்துறதுக்காக தூக்கி விட வேண்டாமா அப்படின்னு என்ன தோணுச்சு. எவ்வளோ கோயில்கள் கட்டியிருக்கேன், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நகரையை உண்டுபடுத்த முடியுமா அப்படின்னு ஒரு 5 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சேன். 63 வீடுகளையும் அரசாங்கத்திலேருந்து பட்டா வாங்கி கொடுத்துட்டேன். பட்டா வாங்கி கொடுத்த மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் 650 சரியில் வீடு கட்டியிருக்கேன். அதாவது 2 பெட்ரூமு, ஒரு டிராயிங் ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூம், இப்படி எல்லா வசதிகளோடையும். அதோட 1 மாசத்துக்கு வேண்டிய உங்களுக்கு பலசர சாமாங்க, அது போக டிவி, ஃப்ரிட்ஜு, கபோர்டு, மெத்தை, தலானி, பாத்திரங்க எல்லாம், அப்புறம் ஸ்டவ்வு, ப்ரெஷர் குக்கரு, மிக்சி எல்லாம் கொடுத்துருக்கோம். எல்லாம் கொடுத்து அவருடைய தரத்தை உயர்த்திட்டோம். இன்னைக்கு இந்த தரத்தை உயர்த்துறதுனால இவங்க பிள்ளைகள்லாம் என்ன மேம்படுவாங்க. எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா மாறிட்டாங்க ஓவர் நைட்டு. இதைத்தான் செஞ்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட 7 கோடி ரூபா செலவாச்சு. அதுல சுமார் 4 கோடி ரூபா நானே செலவு பண்ணியிருக்கேன். மிச்சம் 3 கோடி ரூபா என் நண்பர்கள் எல்லாரும், ரோட்டரி நண்பர்கள் எல்லாரும் கொடுத்தாங்க. ரோட்டரி இன்டர்நேஷனல் இருந்து பணம் வந்தது. இதுக்கு இன்னைக்கு என்னுடைய தாய் சங்கமான சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தில இருந்து கிட்டத்தட்ட 60-70 பேர் மொத்தமாக செட்டியார்களும் ஆட்சிகளாகவும் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகரத்தார் சமூகத்துக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களோட பேசுறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்று ஒரு பொன்னான நாள். 63 வீடுகள் கட்டி அந்த குப்பம் என்பதை நகரமாக மாற்றியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவங்க வாழ்வாதாரத்தை மட்டும் மாற்றவில்லை, வசதியை மட்டும் மாற்றவில்லை. அவங்களுக்கு இப்போ அவங்க அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் அவங்கள மாற்ற போகிறோம். அதாவது சுத்தம் சுகாதாரத்தை சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்து, அதுவும் டெய்லரிங்கு, அந்த மாதிரி வொகேஷனல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து, தோட்டக்கலை கற்றுக் கொடுத்து, அவங்கள எங்களால் முடிஞ்சது அளவு ரோட்டரி சங்கத்தையோட இணைந்து, இன்னர்வீல் சங்கம் இணைந்து, ஆனர்ஸ் கிளப், ரோட்ராக் கிளப் அப்படின்னு எல்லா சங்கங்களையும் இணைந்து, நகரத்தார் சங்கமும் இணைந்து இவங்களுடைய வாழ்வை கம்ப்ளீட்டாக மாற்றி இவங்களுக்கு புதுமையான உலகத்தை காமிக்க போகிறோம். டெஃபினட்டாக அந்த கனவு நினைவாகும்னு நினைக்கிறேன். இன்னும் 1 or 2 இயர்ஸில் இவங்களுடைய வாழ்வை மாறி ஒளிமயமாக ஆக்கப் போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்களும் செய்யணும். டெஃபினட்டாக வில் மேக் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் அண்ட் அ பியூட்டிஃபுல் வேர்ல்ட். தேங்க்யூ. ஆச்சு, நீங்கள் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு. இது பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இந்த செய்யக்கூடிய மனநிலை ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ஆச்சு. இப்போ நம்ம அபிராமி ராமநாதனுடைய அவங்களுடைய மகள் திருமகள் இங்கே நம்ம கூட இருக்காங்க. அவங்க நம்ம நேயர்கள்ட்ட இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுவாங்க. நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் எங்களோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் எங்களுக்கு மிக்க மிக்க சந்தோஷம். எங்கள் அப்பாவுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இது கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷமாக கரோனானால் தள்ளி போய் 5 வருஷமாக ப்ராஜெக்ட் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் இதை நிறைவாக இருக்குது எங்களுக்கு மனசுக்கு. இன்றைக்கி இதை திறப்பு விழா, மினிஸ்டர்லேருந்து எல்லோரும், உதயநிதி ஸ்டாலின் அவங்க எல்லோரும் வந்ததும், அது போக எங்களுடைய வெல்விஷர்ஸ் ஆன நகரத்தார் சங்கத்துலேருந்து எல்லோரும் நகரத்தார் டிவியும் வந்ததில் எங்களுக்கு மிக்க மிக்க சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் இங்கே பார்த்துருப்பீங்க.
ஒவ்வொரு வீடும் என்ன அழகாக இருக்குன்னு. இது இந்தியாவிலேயும் இந்த மாதிரி ஒரு வீடு, இந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு குப்பம் வந்து நகரமாக மாறினது நிஜமாகவே வந்து ஒரு மேஜிக் தான், ஹேஸ் கம் ட்ரூ. இது மாதிரி வந்து இனிமேலும் நடக்கணும். இதுக்கு எல்லோரும், நீங்கள் எல்லோரும் இதை பார்த்துட்டு எல்லோரும் இதுக்கு வந்து உற்சாகமாக வேறு எங்கெங்கே உங்களால் சின்ன சின்ன இது எங்கே பண்ண முடியுமோ தயவு செஞ்சு பண்ணுங்கள். இது ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட மீட் பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் அவர்கள், முன்னாள் ரோட்டரி கிளப் மாவட்ட ஆளுநர் அவர்கள் தற்போது நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். நினைவு பரிசினையும் வழங்க இருக்கின்றார்கள். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார். உயர்திரு கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திய தருணம். மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு முன்னாள் ரோட்டரி கிளப் மாவட்ட ஆளுநர் அவர்கள் மாலை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். நிறுவனர் வேந்தர் விஐடி பல்கலைக்கழகம் வேலூர் உயர்திரு கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்ய இருக்கின்றார். அவரை தொடர்ந்து திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் சால்வையும் நினைவு பரிசு சிறப்புரையாக முன்னாள் ரோட்டரி கிளப் மாவட்ட ஆளுநர் கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் அவர்கள். மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனம்? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அதான் நம்ம இனம். இப்ப உங்களுக்கு எல்லாம் அகராதின்னு புஸ்தகம் தெரியும். அதுல பணிவுன்னு ஒரு வார்த்தைக்கு கீழே நேர போய் பார்த்தா அதுக்கு நேரம் உதயநிதி ஸ்டாலின் எழுதியிருக்கு. நான் பார்த்த வரைக்குங்க. ஏன்னா எல்லாம் யாருக்கும் தெரியாத 1-2 விஷயங்கள் எனக்கு தெரியும். அபிராமி மால்ல நான் ஓனர். அங்க ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு.
அந்த டைரக்டரை பாக்குறதுக்கு இவங்க வந்திருக்காங்க. யாரு? உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காங்க. வந்தவங்க கார்லயே உட்காந்துருந்தாங்க. ஞாபகம் இருக்கு அந்த இன்சிடென்ட்? கார்லயே உட்காந்துருந்தாங்க. நான் என்ன தற்செயலா வெளியில வந்தவன் கார்ல யார் உட்காந்து பார்த்தா இவர் உள்ள உட்காந்துருக்காரு. கேட்டேன், ஏன் கார்ல உட்கார்? இல்ல நான் டைரக்டர் பாக்குறக்கா வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்ப வாங்க போவோம். அவர் ஷூட்டிங்ல இருப்பார், அவர் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவர் வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கேன்னு சொன்னார். இந்த பண்பு எத்தனை பேருக்கே வரும்? இவங்க தாத்தா தான் அப்ப சிஎம். அப்படி இருக்கையில அதோட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இதே மாதிரி இவங்க தாத்தாவை நான் வரவேற்றிருக்கேன், இவங்க அப்பாவை வரவேற்றிருக்கேன், இப்ப இவரை வரவேற்றிருக்கேன். ஆண்டவ முன்னத்துல இவருடைய பிள்ளையை நான் வரவேற்பேன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இவரை பொறுத்த வரைக்கும் நேரடியா 2-3 தடவை பார்த்தேன். ஆனா நான் நாளைக்கு சொல்றேன், நேற்று சொல்றேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு உறுதி பண்ணது என்னுடைய அமைச்சர் தான். எனக்கு பல அமைச்சர்கள் பழக்கம் உண்டுங்க. ஆனா உங்க மாதிரி எப்பவுமே சிரிச்ச முகமா ஒருத்தர் கூட பார்த்ததில்லை. பாதி மந்திரிக்கே சிடுசிடுன்னு இருப்பாங்க. அப்பதான் கிட்ட எல்லாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இவர் எப்பவுமே சிரிச்ச முகமா உட்காந்துருக்காரு. அவரை பார்த்தா எனக்கு பால்வடி முகத்தோட ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவ்வளவுதான் நான் சொல்றேன். மக்கள் இங்க எல்லாரும் இங்க இந்த இருளர்களுக்கு வீடு கட்டி இருக்கும், அதை உள்ள போய் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி வீடு யாராவது கட்டி கொடுத்திருக்காங்களா? இல்ல. ஏன் தெரியுமா நான் கட்டி கொடுத்திருக்கேன்? இந்த மாதிரி கீழ்மட்டத்து மக்களை தூக்கி விடுறதுக்கு அரசாங்கம் மட்டுமே தான் பண்ணும் நினைக்கிற தப்பு. எத்தனை கோடி ஜனத்துக்கு அரசாங்கம் பண்ணுவாங்க? எப்படி முடியும்? பணம் படைத்தவன் தனக்கு மேல என்ன வச்சிருக்கானோ அதை ஏன் உபயோகப்படுத்தி இவங்க எல்லாம் இந்த மாதிரி இருக்கவங்கள தூக்கி விடக்கூடாது? அப்பதான் நம்ம தமிழ்நாடு மேலே போகும். இதுக்காகத்தான் நான் எண்ணித்தான் இதை பண்ணேன். அது எப்படி 650 சதுரடி ஒவ்வொருத்தருக்கு வீடு, 2 பெட்ரூமு, வேண்டிய பாத்திரம் எல்லாம், ஒரு மாசத்துக்கு வேண்டிய பலசரக்கு சாமானையும் கொடுத்திருக்கோம். ரோடு, லைட்டு, வாட்டர் டேங்க் எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதாவது அவங்க வெறும் குடிசை கூட இல்லாத ஒரு இடத்துல வாழ்ந்தவங்களை மேல் மட்டத்துக்கு தூக்கி வச்சுட்டோம். இனி மேல மேல போயிடுவாங்க அவங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் தூக்கி விடுறதுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் எல்லாம், இங்க வந்திருக்க இதை பார்த்து கொண்டிருக்க அனைத்து பணக்காரர்களும் தனக்கு தேவைக்கு மேல போகும்போது என்னத்தையா கொண்டு போக முடியும்? நான் கண்ணதாசன் பரம்பரையில் வந்தவன். அவர் என்ன சொல்லியிருக்காரு? வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யாரோடு இருக்காரு, யாருமே உன் கூட வராதுன்னு இருக்காரு. அதோடு மட்டுமில்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு? மனுஷன் நிக்கிறதுக்கு 2 அடி, அமர்வதற்கு 4 அடி, படுப்பதற்கு 4 அடி, போனா கைப்பிடின்னு பாடியிருக்கார். இதானே உண்மை? அதனால இருக்கும் வரைக்கும், ஏன்னா இவங்க வாழ்த்துற அந்த வாழ்த்து தான். நான் கோயிலுக்கு போறனோ, கும்பிடுறனோ, கடவுளை நம்புறனோ இல்ல, இவங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எனக்கு மேலும் மேலும் எனக்கு உறுதியும் உடம்பையும் கொடுக்கும் நான் நம்புறேன். இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், அனைத்து வசதி படைத்தவர்கள் அனைத்தும் தன்னால் இயன்றவரை கீழ்மட்டத்தில் இருக்கவனை தூக்கி விடுவதற்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அருமையான தருணத்தில் இப்படிப்பட்ட ஒரு விழாவுக்கு நான் வேண்டுகோள் வைத்தவுடன் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கும் நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. வேலூர் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தர் விஐடி உயர்திரு கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெரியோர்களே, தாளர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு நான் காலையிலேயே வந்து எல்லோரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு, இந்த 7.5 கோடி மதிப்பீட்டில் இந்த சின்ன கிராமமாக இருந்ததை, குப்பமாக இருந்ததை நகராக மாற்றியிருக்கிறார் திரு அபிராமி ராமநாதன் அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை திறந்து வைப்பதற்கு ஒப்புக்கொண்ட நம்முடைய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அமைச்சர் அவர்கள் கலைஞரின் குடும்பத்தை சார்ந்தவர். நான் மாணவ பருவத்திலிருந்து அந்த குடும்பத்தோடு தொடர்புள்ளவன். இன்றைக்கு 65 ஆண்டுகளாக அந்த குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு. அதற்கு காரணம் என்னுடைய நண்பர் முரசொலி செல்வம் அவர்கள். நானும் அவரும் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். என்னை கொண்டு போய் அவரிடத்தில், கலைஞரிடத்தில் 1958 அறிமுகப்படுத்தினார்கள். அதில் இருந்து தொடர்பு. அந்த குடும்பம் என்றைக்குமே தமிழர்களுக்காக பாடுபடுகின்ற குடும்பம். இன்றைக்கு நம்முடைய இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த அருமையான பொறுப்பை ஏற்று சிறந்த பணியாற்றி வருகின்றவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நாட்டில்
இன்னும் குடிசைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இந்தியா முழுவதும் 3 கோடி வீடுகள் தேவை. தமிழ்நாட்டு மட்டும் சுமார் 10 லட்சம் வீடுகள் இன்னும் நமக்கு தேவை. இந்த 10 லட்சம் வீடுகளையும் கட்டி முடித்தால் குடிசைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். அது எவ்வாறு செய்ய போகிறோம்? எல்லா ஊருக்கும் ராமநாதன்கள் கிடைப்பாரா என்று தெரியவில்லை. நம்முடைய அமைச்சர்கள்தான் அதற்கு ஒரு வழியை செய்ய வேண்டும். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு வர வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் ஒத்த கருத்து இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாம் 1 ட்ரில்லியன் எக்கானமியாக வளர்ந்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு இருப்பதைப் போல இன்னும் 3 மடங்கு நாம் வளர வேண்டும். அதற்கு எல்லோரும் உழைக்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். எனக்கு திரு ராமநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி வசதியானவர்கள் தங்களுடைய தேவைக்கு போக மிச்சம் இருப்பதை ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவர்களை குறிப்பாக கேட்டுக்கொள்வது, கல்விக்கு அந்த உதவியை செய்யுங்கள். கல்வி வந்தால் எல்லாமே வந்துவிடும். கல்வி வீட்டையும் உயர்த்தும், நாட்டையும் உயர்த்தும். அதுவும் குறிப்பாக உயர்கல்வி இந்த நாட்டுக்கு தேவை. நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் இந்தியாவில். ஆனாலும் இது போதாது. அமெரிக்காவோடு போட்டி போடுகின்றவர்களுக்கு அவர்கள் 88% GER, நாம் 27 அகில இந்திய அளவில், தமிழ்நாடு 50ஐ தாண்டி இருக்கிறது. நாம் அமெரிக்காவோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு கல்வியிலே வளர்ந்தோமானால் ஏழ்மை மறைந்து போகும். எல்லோரும் அவர்களே சொந்த காலில் நிற்கின்ற அளவுக்கு வரும். அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி மறுமுறையும் நம்முடைய உதயநிதி அவர்களுக்கும் அன்பரசன் அவர்களுக்கும் வரவேற்பை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் இப்போது அவர் வாழ்த்துரை வழங்க வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களே, அரசு அலுவலர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய இருளர் மக்களுக்கும் அடிப்படையில் வசதிகள் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கின்ற பல்வேறு மக்களுக்குமான நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேசத்தின் பிற பகுதிகளில், தமிழகத்தை கடந்த பல இடங்களில், குறிப்பாக இன்றைக்கு மணிப்பூரிலே பழங்குடியின மக்கள் வாழ்வதற்கு வழியில்லை என்று சொன்னால் அதைவிட மிக கொடுமையாக கொல்லப்படுகின்ற நிலையெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழலிலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்து தரக்கூடிய ஒரு அரசாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையிலான இந்த அரசு அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நல அமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு அரசியல் துறையிலே மட்டுமல்லாது தான் கால் பதித்து தடம் பதித்திருக்கக்கூடிய திரைத்துறையிலே கூட மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக, ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு ஆளுமையாக திகழ்ந்து வருகிறார். நீங்கள் பல பேர் இன்றைக்கு சமீபத்திலே வெளியான மாமன்னன் திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஏதோ ஒரு திரைப்படம் என்கின்ற அளவிலே இல்லாமல் தன்னுடைய கருத்தியல் சார்ந்து அடிப்படையில மனிதராக இருக்கக்கூடியவர் அனைவரும் சமம், மனிதனுக்கு மனிதன் சம உரிமைகளை தர வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அந்த படத்தை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எவ்வளவு பேர் அதை கவனித்திருப்பீர்கள் என்று தெரியாது. முதல் படம் அல்லது நடிப்பே வரவில்லை என்றாலும் கூட சில பேர் எல்லாம் முதல் படத்திலே தங்களுடைய பெயரை மிக பெரிய அளவில் பெரிய எழுத்துக்களில் போட்டுக்கொள்வதை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த படத்திலே அந்த படத்திற்கான அனைத்து பங்களிப்பையும் செலுத்தி கதையினுடைய நாயகனாக அவர் நடித்திருந்தாலும் கூட திரையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதலிலே வைகை புயல் வடிவேலுடைய பெயர் வரும், அடுத்து ஃபஹத் ஃபாசிலுடைய பெயர் வரும், அடுத்து அந்த படத்திலே நாயகியாக நடித்த கீர்த்தி சுரேஷனுடைய பெயர் வரும், அதற்கு பின்னால் தான் இவருடைய பெயர் வரும். இது எவ்வளவு பெருந்தன்மையானது என்று சொன்னால், ஒரு தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் முன்னே ஓடுபவர்கள் அல்ல, தன்னுடன் வருபவர்களை முன்னே தள்ளுபவர்கள் தான் நல்ல தலைமையாக இருக்க முடியும், மிக சிறந்த ஆளுமையாக இருக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூட ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தார் முரசொலியிலே, பிளாக் அண்ட் ரெட் இஸ் ஆல்வேஸ் ஹெட் என்று கொடுத்திருந்தார். அது கருப்பு சிவப்பு என்பது திமுகவை குறிக்கிறது என்பதை விட கருப்பு என்பது உழைக்கும் நிறத்தையும், சிகப்பு என்பது புரட்சியும், உழைக்கும் மக்களுக்குமான புரட்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு ஆளுமையாக இன்றைக்கு அவர் வளர்ந்திருக்கிறார். அந்த ஆளுமை ஐயா ராமநாதன் அவர்கள் சொன்னது போல தலைமுறைகளை கடந்து இந்த தமிழ் சமூகத்தை காத்திட வந்திருக்கக்கூடிய ஆளுமை என்பதாக பார்க்கிறேன். அவருக்கு திருப்போரூர் தொகுதியினுடைய மக்களின் சார்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்குவதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். செங்கல்பட்டு மக்களுக்காக 24 மணி நேரமும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நமது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டத்துக்குட்பட்ட மானாமதி குயில்குப்பம் கிராமத்தில் 63 இருளர் குடும்பங்களுக்கு ரோட்டரி கிளப் மெட்ராஸ் சென்ட்ரல் தன்னார்வ கொண்டு தொண்டு நிறுவனம் மூலம் ரூபாய் 7.50 கோடி மதிப்பீட்டில் 63 புதிய வீடுகள் திறக்கும் விழாவினை முன்னிட்டு நமது செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு துறைகளை சார்ந்த 1103 பயனாளிகளுக்கு ரூபாய் 7,29,93,790 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருளர் இன மக்களுக்கு இதுவரைக்கும் 1500க்கும் மேற்பட்ட ஜாதி சான்றிதழ்கள், அதே போன்று 1615 நபர்களுக்கு மேலே பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினர் மூலம் அழிவின் விளிம்பில் உள்ள வீடற்ற பழங்குடியினர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 471 பயனாளிகளுக்கு வீடு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 64 நபர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் முதல் முறையாக வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ரூபாய் 1.06 கோடி மதிப்பீட்டில் 110 நபர்கள் பயன்பெறும் வகையில் மூலிகை பண்ணை அமைத்தல் மற்றும் கோழி பண்ணை, அதே போன்று அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்குண்டான அனைத்து அந்த வகையிலும் அனைத்து ஏற்பாடுகளையும் நமது செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். அதே மட்டுமல்லாமல் 23-24ஆம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 35% மானியங்கள் மற்றும் 6% வட்டி மானியத்துடன் கூடிய நிதி ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் 63 நபர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் 300 நபர்கள் அடங்கிய பாம்பு பிடிப்போர் நலக்குழுவிற்கு வேன் மற்றும் டெம்போ டிராவல் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக வழங்கி கொண்டிருக்கிறது. மேலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களையும் விரைந்து மக்களுக்கு சென்றடையும் வகையில் இந்த மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அனைவரிடம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த விழாவில் நமது இருளர் இன மக்களுக்கு ரூபாய் 7.50 கோடி மதிப்பீட்டில் 63 புது வீடுகள் கட்டுறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும் மெட்ராஸ் சென்ட்ரல் ரோட்டரி கிளப்பினே மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றியை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர் அவர்களை புன்னகை மாறாத முகத்தோடு இருக்கும் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஆக பெருந்தன்மையோடு 63 வீடுகளை 7.5 கோடி ரூபாய் மதிப்பிலே கட்டித்தந்த மரியாதைக்குரிய ஐயா கலைமாமணி அபிராமி ராமநாதன் அவர்களுக்கும் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கும் நம்முடைய ரோட்டரி சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் மாவட்ட மக்களின் சார்பில் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும் என்று இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அந்த மக்களையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை யாரும் மறந்துட முடியாது. குறிப்பாக பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் இருக்கிற இந்த இருளரின மக்கள், இந்த நரிக்குறவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வீடு கட்டி தர வேண்டும். வீடு கட்டி தரணும்னா பட்டா இருக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா குட்டைகள் ஓரமாக குளங்களில் தான் இருப்பாங்க. வீடு கட்டி தரவே முடியாது. குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எங்கெங்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்களோ கணக்கெடுத்து இந்த மாவட்டத்தில் இந்த நீர்நிலைகளிலிருந்து அவங்களை அப்புறப்படுத்தி பட்டா இடத்துல கொடுத்து குடியமர செய்து அவர்களுக்கு பட்டா வழங்கி இன்றைக்கி படிப்படியாக வீடுகள் கட்டி கடுக்கிற அந்த கட்டித்தருகிற அந்த நிலையை நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி தந்திருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை யாருமே மறுக்க முடியாது. இப்போ நம்ம மாவட்டத்தில் அதை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயா அவர்கள் இன்றைக்கு தலைவருக்கு பக்கபலமாக இருந்து இந்த ஆட்சி மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவரோடு ஒருங்கிணைந்து மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அமைச்சர் தான் நம்முடைய உதயா அவர்கள் என்று சொன்னால் அது யாருமே மறக்க முடியாது. காலையில் 9 மணிக்கு போனாங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி காலையிலிருந்து
2:30 மணி தான் 2 மணி தான் நிகழ்ச்சியே முடிந்தது. நேராக வீட்டுக்கு வந்தார், சாப்பிட்டுட்டு உடனே வெளியே வந்தார். காலையிலேருந்து இந்த வேலை. இப்போ இது மட்டும் இல்லை, இப்போ போயிட்டு கிட்டத்தட்ட 15 கிராமங்களில் கொடியேற்றி மக்களை சந்திக்க போறார். இப்போ ஆக தலைவர் கலைஞரை போல தளபதி அவர்கள் தளபதியை போல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 20 மணி நேரம் மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்கள் நம்மளுடைய தலைவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆக இந்த அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நம்ம மாவட்டத்தில் பொறுத்தவரையிலும் மாசத்துக்கு 4 முறை 5 முறை இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆக எந்த நோக்கத்திற்காக இந்த ஆட்சியை நீங்கள் கொண்டு வந்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு வீடு கட்டி தந்திருக்கிற பெரியவர்களையும் இந்த ரோட்டரி சங்கத்தையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளமை துடிப்போடும் கடமை உணர்வோடும் ஆற்றலோடும் புன்னகை மாறாத பொலிவோடும் இருக்கும் எங்கள் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் அன்பரசன் அவர்கள் பேசியது போது சொன்னார்கள், காலை 9 மணிலேருந்து நிகழ்ச்சியை 2 மணிக்கு தான் அந்த நிகழ்ச்சி முடிந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அண்ணன் கூட என்ன கேட்டாங்க, ஒரு அரை மணி நேரம் தாமதமாக கூட போகலாம்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே 4 நாள் தாமதமாக வந்திருக்கேன், இது 27ஆம் தேதி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி, அதுக்கு நான் இந்த நேரத்தில் உங்ககிட்டலாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும். அன்றைக்கி நான் என்னால் வர முடியல, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னுடைய விளையாட்டுத்துறையின் சார்பாக 9 வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு பிறகு சென்னையில் ஒரு மிகப்பெரிய போட்டி, ஹாக்கி விளையாட்டு போட்டி நடக்குது. அதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பு, அவங்களோட ஒரு கலந்துரையாடல், அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அன்பரசன் அவர்கள் வந்து மிக சிறப்பாக இது நிகழ்ச்சியோட திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு 2-3 வாட்டி வந்து கேட்டீங்கன்னு சொன்னீங்க, ஒரு வாட்டி தான் கேட்டீங்க, ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்க வந்துடுறேன்னு சொன்னால் அவருக்கு டேட் வாங்கிட்டார், உங்கள் பேர் வச்சு ஒரு டேட் வாங்கிட்டாரு. இப்போ இது முதல் நிகழ்ச்சி, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15 கிராமத்துக்கு போய் நான் வந்து கழக கொடியேற்ற அந்த நிகழ்ச்சி நடத்த போது, அதுக்கு இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்த அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் திரு அபிராமி ராமன் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கழக நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, இப்படி எப்படியோ எத்தனையோ நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாலும் இந்த மாதிரி தனியார் நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது ஒரு தனி மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் அடிமனதிலிருந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஏனென்றால் அது முக்கிய காரணம், 63 குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கப்படுகின்றது. வீடுங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த மாபெரும் கனவை நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இருளர் சமுதாய மக்கள் ஒரு நல்ல வீட்டை அமைத்துக்கொள்ள எவ்வளவு போராட்டம் அவங்களுக்கு இருக்குன்னு அனைவரும் தெரிந்தது. ரோட்டரி கிளப் சார்பாக 7,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 63 வீடுகள் இந்த குயில்குப்பம் பகுதியில் மிக அழகாக கட்டப்பட்டிருக்கு. இந்த 63 வீட்டிலையும் நான் வெறும் வீடுகளாக பார்க்கவில்லை. இந்த 63 வீடும் 63 குடும்பங்கள், அவர்களுக்கு பின்னால் வருகின்ற அந்த சந்ததியினர் அத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு தொடக்கமாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்லையும் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்னை காட்டினாங்க. ஒவ்வொரு வீட்லையும் வீட்டினுடைய அளவு கிட்டத்தட்ட 650 சதுர அடி, 650 ஸ்கொயர் ஃபீட். 2 படுக்கை அறை, வரவேற்பறை, சமையலறை, ஒரு கழிப்பறை, சாலை வசதி, குடிநீர் தொட்டி, ஒவ்வொரு வீட்டிற்கும் கேஸ் அடுப்பு, மிக்சி, கிரைண்டர், குளிர்சாதன பெட்டி, டிவி, கபோர்டு, மெத்த, ஒரு செட் பாத்திரம், அது மட்டும் இல்லை ஒரு மாதத்திற்கு தேவையான அத்தனை சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. இதுக்காக தனியாக நான் அபிராமி ராமநாதன் அவர்களை நான் வணங்குகின்றேன், அவர்களை நான் பாராட்டுகின்றேன். இது ஒன்று மட்டும் அவர் செய்யலை, இது பல்வேறு திட்டங்கள். திருக்குழங்குன்றத்தில் அருள்மிகு தன்வந்திரி கோயில், அதுபோல் ஆரோக்கிய லட்சுமி திருக்கோயில் அவர் தனது முழு செலவில் கட்டி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, செங்கல்பட்டு, மறைமலை நகர், வந்தவாசி, குடியாத்தம் அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் நல பிரிவு அவருடைய சொந்த செலவில் அதையும் கட்டி கொடுத்திருக்கிறார். கைவிடப்பட்ட விதவை பெண்களுக்கு தையல் பயிற்சி, படிப்பை தொடர முடியாத மாணவர்களுக்கு கணினி பயிற்சி, இப்படி பல கிராமங்களை தத்தெடுத்து
சோலார் மின் விளக்குகள், சிசிடிவி கேமரா வசதிகள், கணினி நிலையம் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதேபோல் அண்ணன் திரு கோ விஸ்வநாதன் அவர்கள் உலக புகழ்பெற்ற விஐடி பல்கலைக்கழகத்துடைய நிறுவனர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருந்திருக்கிறார். இவரது கல்வி சேவையை பாராட்டி அமெரிக்காவின் வெஸ்ட் வெர்ஜீனியா பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி அவர் கௌரவித்துள்ளது. தனது வாழ்நாள் முழுவதும் கல்வி சேவை மற்றும் சமூக சேவையும் தொடர்ந்து செய்து வருகின்றார். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தை நிறைவேற்றிய உதவியவர்கள், இந்த குயில்குப்பம் கிராமத்தில் புதிய வீடுகள் கட்டித்தர முக்கியமான பங்கு வகித்தவர்கள் ரொட்டேரியன் திருமதி நல்லம்மை அபிராமி ராமநாதன் அவர்களுக்கும், முன்னாள் பன்னாட்டு ரோட்டரி இயக்குனர் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும், ரோட்டரி சங்கத்துடைய மாவட்ட ஆளுநர்கள் திரு ரவி ராமன் அவர்களுக்கும், திரு பரணிதரன் அவர்களுக்கும், கட்டிடக் கலைஞர்கள் திரு சுந்தரராஜ் அவர்களுக்கும், ரோட்டரி சங்கத்தை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் பயனாளிகள் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அரசு பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக செய்து கொண்டு வந்து வருகிறது. அது சிலவற்றை மட்டும் நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, அதேபோல் உயர்கல்வி படிக்கும் மாணவிகள் அரசு பள்ளியில் படித்திருந்தால் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, தகுதியுள்ள மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை. கலைஞருடைய பெயரில் கலைஞருடைய நூற்றாண்டிலே வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி நம்முடைய முதல்வர் அவர்கள் துவக்க இருக்கின்றார்கள். அதேபோல் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 2700 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செஞ்சதோடு மட்டுமல்லாமல் இந்த வருடம் மட்டும் 30,000 கோடி ரூபாய் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு கடன் இணைப்பு வழங்க முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். இப்படி எல்லா தரப்பும் பயனடைகிற பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி கொண்டு வருகிறது. உங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை உங்களை தேடி வழங்குவதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. தமிழ்நாட்டு முதலமைச்சராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் ஒருவராக, உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராக இருந்து யோசித்து உங்களுக்கான திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு பழங்குடி சகோதரருடைய வீட்டிற்கு வந்து உங்களோடு ஒருவராக அமர்ந்து உணவு சாப்பிட்ட ஒரு இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் என்றால் அது நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் தான். இந்த வீடு வழங்குவது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. அதனால் அரசு தரப்பில் பழங்குடியின மக்களுக்கு வீடு கிடைக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே சொல்ல விரும்புகின்றேன். கடந்த 2 ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் செலவில் 8000 வீடுகளை பழங்குடியின மக்களுக்காக நம்முடைய கழக அரசு கட்டி கொடுத்துள்ளது. வருகிற ஆண்டில் 1500 பழங்குடியின குடும்பங்களுக்கு ரூபாய் 45 கோடி ரூபாய் மதிப்பில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு உள்ளன. பழங்குடியின மக்கள் வசிக்கின்ற பகுதிகள் மட்டும் 135 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகளை மேற்கொண்டுள்ளோம். அது மட்டுமல்ல, பழங்குடியின மக்கள் சாதி சான்றிதழ் வாங்குகிறது மிகப்பெரிய போராட்டம், அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பழங்குடியின மக்களுக்கு உடனுக்குடன் சாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2 வாரங்களுக்கு முன்பு நான் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு சென்றபொழுது அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதி, அந்த ஊர் பேர் ஜமுனாமரத்தூர், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பழங்குடியின மக்களுக்கு சாதி சான்றிதழ்களை வழங்கியிருக்கிறோம். இப்படி எல்லா நிலைகளிலும் பழங்குடியின மக்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களின் ஏற்றத்திற்கு துணை நிற்கின்ற ஒரு அரசாகத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு திட்டங்களை அனைத்தும் சரியாக சேர்கிறதா என்பதை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுகளின் போது தொடர்ச்சியாக கேட்டறிந்து வருகின்றார்கள். இந்த நேரத்தில் இங்கு வந்துள்ள மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகின்றேன். உங்களுக்கு இந்த அரசு எப்பொழுதும் தோளோடு தோள் நிற்கும். உங்கள் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு தயங்காமல் அனுப்புங்கள். கல்விதான் அழிக்க முடியாத ஒரே சொத்து. எனவே உங்கள் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பாமல் முதல்ல படிக்க வைங்க. நீங்கள் அடைஞ்ச துன்பங்களை, வழிகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் அடையாமல் இருக்கணும்னா கல்வி ஒன்றுதான் ஒரே தீர்வு. வீட்டு வசதி, போக்குவரத்து வசதி போன்றவற்றை அரசு அல்லது தனியார் அமைப்புகள் கூட செய்து கொடுக்க முடியும். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் தான் அவர்களை பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும். இதையெல்லாம் மனதில் வைத்து தான் அரசு ஏற்படுத்தி தருகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடுகளை பெற்றுள்ள இருளர் மக்கள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை பெற்றுள்ள அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.